இன்னைக்கு ரெசிடென்ட் ஈவில் 2 கேமோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஓவரா பேசாம நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெசிடென்ட் ஈவில் 1க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரக்கூன் சிட்டி வந்து முழுக்க தனிமைப்படுத்திட்டாங்க. இந்த விஷயம் தெரியாம ரக்கூன் சிட்டிக்கு போற வழியில ஒரு ஆள் வந்து ஆயில் எடுத்துட்டு போற ஒரு லாரி எடுத்துக்கிட்டு ரக்கூன் சிட்டியில் இருக்கிற ஆர்க்லே கவுண்டி வழியா வந்துட்டு இருக்கான். ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஓடிட்டு வந்தா டயர்ட் ஆகி பர்கர் சாப்பிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த ட்ரக்ல இந்த எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரக்கூன் சிட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதை பத்தி எதுவுமே கவனிக்காம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஓட்டி போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் வந்து அந்த பொண்ணு மேலே இடிச்சு தள்ளிடுறான். ஐயோ ஒரு பொண்ணு இடிச்சு தள்ளிட்டமே சொல்லிட்டு பதறி போய் இறங்கி வந்து பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு இவனை கடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்தில் ரக்கூன் சிட்டிக்கு புதுசா வந்த போலீஸ்காரனான லியோனஸ் கென்னடி காமிக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமோட ப்ரோட்டகனிஸ்ட். ஆளு காதல் தொழில் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டேக்கே லேட்டா தான் வராரு. ஒரு கார்ல கொஞ்சம் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் போறாரு. பெட்ரோல் போறலாம் இவர் கீழ இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அது எல்லா பெட்ரோல் பங்க்லயும் அவங்க ஊர்ல இருக்கும். என்னமோ உடஞ்சு போன மாதிரி சவுண்ட கேட்டு அவர் அதுக்குள்ள போறாரு. ஏகப்பட்ட ரத்தம் இருந்ததுனால லியோன் வந்து சந்தேகப்பட்டு இன்னும் உள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஒரு போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பி போட்டு கடிச்சு குதறிட்டு இருக்குது. இவர் பயத்துல சுட ஆரம்பிச்சாரு. அந்த சத்தத்தை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் சுத்தியிலே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த இடத்துல விட்டு தப்பிக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளார வந்து நம்ம லியோன் சந்திப்பாரு. இந்த கிளாருங்கிற வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரோட்டகனிஸ்ட். கேம்ல ரெண்டு ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா லியோனோட கதை தான் ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாரோட கதையை பார்த்துக்கலாம். அப்ப லியோனி கிளாரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்து போட்டுருச்சு. அப்ப அங்க உள்ள இறந்து போனல ஒரு போலீஸ்காரனோட கார் வந்து அங்க இருக்குது. அந்த கார் எடுத்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரக்கூன் சிட்டி வழியா போயிட்டு இருக்காங்க. இவங்க ரக்கூன் சிட்டிக்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க எல்லா இடமும் இடிஞ்சு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்லாம் ஆகி கிடக்குது. சுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க ஜாம்பியா மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ நியூஸ் வந்து கேட்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா உயிர் பொழைச்ச மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரக்கூன் சிட்டில இருக்கிற ஆர்பிடின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து பிளாக் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில செகண்ட்ல ஜாம்பிஸ்ல சுத்தி போட ஆரம்பிச்சிருக்கு அந்த காரை. இவங்களால அந்த காரை விட்டு இறங்கவும் முடியல. அந்த நேரம் பார்த்தா ஆரம்பத்துல கடிப்பட்ட அந்த ட்ரக் டிரைவர் வேற இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிட்டானா முன்னாடி அந்த பிளாக்கான இடத்தை வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு தள்ளிடுறான். அதனால இவங்க கார்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சது. அந்த நெருப்பு பட்டவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே வெடிச்சு செதறுது. அதுல என்ன ஒரு பிரச்சனைனா லியோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மாட்டிக்கிறாரு, கிளார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மாட்டிக்கிறாங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட கதையை வந்து பிரியுது. இவங்க ரெண்டு ஹீரோட் இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி இவங்க ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ரக்கூன் சிட்டியில் இருக்கிற அந்த ஆர்பிடி போலீஸை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம லியோன் வந்து சேர்றாரு. ஆர்பிடி ஸ்டேஷனுக்குள்ள வந்த நம்ம லியோன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமரா பாக்குறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எலியட் எட்வர்ட்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லியோன் முடிவெடுத்து அங்க போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு ஷட்டர் கடியில வந்து பாத்தீங்கன்னா யாரோ தட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த எலியட் எட்வர்ட்ன்ற போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரால் காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த ஜாம்பிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டா பிரிச்சு எரிஞ்சிருது. சரி இவரை காப்பாற்ற முடியல, நம்மளாச்சும் உயிர் தப்பிப்போம்னு சொல்லிட்டு நம்ம லியோன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்துடுறாரு. கரெக்டா இன்னொரு ஷட்டர் வழியா வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ்ல இவரோட காலை பிடிச்சிருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்வின்ற இன்னொரு ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லியோனுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கு உடம்புல. முக்கியமா அவரும் வந்து பாத்தீங்கன்னா கடிபட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லியோன்ட்ட சொல்றாரு. இங்க இருந்த போலீஸ்காரங்களா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் டனல் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு போக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க போனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள ஜாம்பியால தான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நீ வேணா அந்த ரகசிய வழியா போய் தப்பிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. லியோன் வந்து ஈஸ்ட் விங் வழியா வெளியே போறதுக்கான சூழல் ஏற்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருந்தோ வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்து அந்த ரெண்டாவது மாடியில வந்து மோதுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லா நெருப்பாக ஆரம்பிச்சிருது. நெருப்பு அணைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம லியோன் வந்து மேல போவார். அதே நேரத்துல தான் ஒரு பின் கேட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லியோனும் கிளாரும் மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. ஆனா கிளாரால வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட் வழியா வர முடியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கரமான இரும்பால கட்டப்பட்டிருக்குன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அறுக்கவும் முடியல. ஏறி வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி சுத்த போக ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து வந்து லியோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் வேவை கண்டுபிடிச்சாரு. அது எங்க இருக்குன்னா ஹால்ல ஒரு பெரிய சிலை இருக்கு. அந்த சிலை கடியில் தான் இருக்கு. அதை ஓபன் பண்றதுக்காக ஏகப்பட்ட பசில்ஸ்லாம் சால்வ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனால அந்த பசில் பீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து நம்ம லியோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டோரை வந்து ஓபன் பண்றாரு. அப்ப லியோன் வந்து பாத்தீங்கன்னா மார்வினி கூட கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்வின் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜாம்பியா மாற போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா நம்ம லியோனை முன்னாடி போக சொல்லிட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நான் கிளாரோட வீடியோ தனியா போடலாம் தான் பார்த்தேன். என்ன பண்றது தனியா போட்டோம்னா யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன். அப்ப அங்கிருந்து தப்பிச்சு வந்த கிளார் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பார்ப்பாங்க. அங்க வந்து பார்த்தா மார்வின் வந்து ஜாம்பியா மாதிரி இருப்பாரு. வேற வழி இல்லாம அவங்க வந்து கொண்டுருவாங்க. அப்ப கிளார் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கறா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் நிறுவனத்தை காமிக்கிறாங்க. அந்த லேப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே தான் இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கு ஒரு உருவம் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா T00 இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ்னு சொல்ற ஒரு டைரண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா T103 சொல்லுவாங்க. அந்த டைரண்ட் எதுக்கு இங்க வந்திருக்குன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் கொல்றதுக்காகவும் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவரேஸை தூக்கிட்டு போறதுக்காகவும் தான் அங்க வந்திருக்கு. கிளார் எதுக்காக ரக்கூன் சிட்டிக்கு வந்தான்ற ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நம்ம கிளார் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணான கிறிஸ் ரெட்ஃபீல்டை தேடி தான் இங்க ரக்கூன் சிட்டிக்கு வந்திருப்பா. கிளார் அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு கவனிக்கிறா. சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு ஒரு இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம கிளார் வந்து வெளியே வான்னு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா வர மாட்டேங்கிறா, பயந்துக்கிறா. ஃபர்ஸ்ட் நீ பின்னாடி பாருன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு ஜாம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளார் அட்டாக் பண்ணுது. ஒரு வழியா நம்ம கிளார் வந்து அந்த ஜாம்பியை வந்து டிஃபீட் பண்ணிடுறா. அந்த டிஃபீட் பண்ண அந்த ஜாம்பி வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு மேல இருந்து கீழே வந்துருது அடியில. அங்கிருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு கார் பார்க்கிங் பண்ற இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கிருந்து வந்து தப்பிச்சு போகலான்னு அந்த கேட் திறக்கலான்னு பார்த்தா அந்த கேட் வேற ஓப்பன் ஆகாது. அப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை நீட்டி அசையாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கண்ணை நீட்டி மிரட்டுறனால
அதனால ஷெரி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாரை கையோட கட்டி போட்டு அந்த ஷெரின்ற பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறான். கிளார் கையில இருக்கிற கைத்தை அவுத்து முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவன் கடத்திட்டு போயிடுறான். கிளார் அப்புறம் அவனை தேடி போக ஆரம்பிக்கிறா. அவ போன அதே நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம லியோனும் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ற கீ கார்டு வேணும்னு சலிச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி டாக்ஸ் வந்து இவர் சுட்டு போட ஆரம்பிச்சிருது. அப்ப ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான லியோனை காப்பாத்துறாங்க. அந்த மர்மமான பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு FBI சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லியோன் வந்து கேட்கறாரு, FBI இங்க என்ன வேலை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் இந்த இடத்துக்கு என்னதான் வச்சுன்னு கேட்டிருக்காரு. அந்த FBI பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த FBI பொண்ணு எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்கா, இதுக்குள்ள தலையிடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம லியோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த FBI பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கா. போற வழியில ஒரு ஜெயில ஒரு ஆளை சந்திக்கிறான் நம்ம லியோன். அவன் வந்து என்ன சொல்றானா, நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் சீஃபான பிரையன் அயன்ஸ்ன்ற ஒருத்தன் வந்து என்னை லாக்அப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜெயில மட்டும் திறந்து விடு, நான் உனக்கு வந்து அந்த பார்க்கிங் லாட்டோட கீ கார்டு தரேன்னு சொல்றான். அப்போ அந்த இடம் திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. இவன் வந்து டக்குன்னு திறந்து விட நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தை உடச்சிக்கிட்டு வந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த ஆளோட தலையை நசுக்கி எரிஞ்சிருது. நம்ம லியோன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FBI பொண்ணு வந்து வரா. அந்த FBI பொண்ணு வந்து என்ன சொன்னானா, நீங்க இருந்து நான் வெளியே தானே போக சொன்னேன், உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ அங்கே இருக்கிற பென் மாதிரி சாக விரும்புறியான்னு கேட்கறா. அப்போ நம்ம லியோன் சொல்றாரு, இந்த ஆள் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லியோன் டென்ஷன் ஆயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லாம போயிட்டு இருக்கிற, உன் பேர் கூட என்னன்னு தெரியாது நம்ம லியோன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் டென்ஷனை கம்மி பண்ண நம்ம லியோன் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் லியோன் கென்னடி அப்படின்னு சொல்றாரு. அந்த FBI பொண்ணு என்ன சொல்றானா, வெளியே போறதுக்கு தரத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரான ஆடா வாங்குன்னு சொல்லிட்டு போறா. லியோன் அங்கிருந்து வேற வழி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய உருவம் வந்து இவன் தாக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து தப்பிச்ச வந்த லியோன் எப்படியோ அந்த ஜெயில் கதவை திறந்து அங்கிருந்த கீ கார்டு எடுத்துக்கிறாரு. அந்த கீ கார்டோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் எடுக்கிறாரு. அந்த டேப் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோட இன்டர்வியூ இருந்துச்சு. அப்போ அங்கே தலைவரிச்சு இறந்து போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமோ எழுதி வச்சிருக்கான். அதை பார்க்கும்போது லியோனுக்கு தெரிய வந்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ வெப்பன், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரன்ட் எக்ஸ். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டு அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் லியோன் வெளியே தப்பிச்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரன்ட் எக்ஸ்ன்றவன் வந்து துரத்த ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்தில் நம்ம லியோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரன்ட் எக்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடாவாங் வந்து ஒரு ட்ரக் கட்டு வந்து அந்த டைரன்ட் எக்ஸ் மேலேயே அடிச்சிடறா. இவனதுக்கு அப்புறம் அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர பார்க்குறான். கோவமான நம்ம ஆடாவாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற அந்த ரிமோட் அமுக்கணையே அந்த ட்ரக் வெடிச்சு செத்துருது. அதுக்கப்புறம் லியோன் இருக்கிற அந்த கீ கார்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் சந்திக்கிறாங்க. பீட்டர் விண்டோன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை நீட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஒரு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாருன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஜாம்பியா மாதிரி இருக்கா, சுட பார்த்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ணை வச்சு நீட்டி இருப்பாரு. ஏன்னா அது அவங்களோட மக தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு டோர் வழியே போயிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம கிளார் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் எடுத்து பேசும்போது தான் தெரிய வருது யார் கூப்பிடுறான்னா, அது யாருன்னா சரியை கடத்திட்டு போன அந்த பிரையன் அயன்ஸ்ன்றவன் தான். அவன் கிளார் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, நமக்கு ஒரு பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்றான். கிளார் அங்கே ஷெரி குணாகலையேன்னு சொல்லும்போது அவன் நீ கவலைப்படாத, ஷெரிக்குல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்ட இடத்துல இருந்து ஷெரி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணத்தை பார்க்குறா. அது யாருன்னா மேயரோட பொண்ணு, இன்ஃபார்மரோட லவர்னு சொல்லலாம். அவங்க பேர் தான் கேத்தரின். கரெக்டாக ஷெரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி எடுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரையன்ற ஆள் வந்துடுறான். அந்த பிரையன்ற வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரி கட்டி போட பார்க்குறான். ஆனால் ஷெரி வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தப்பிச்சு வந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா. ஆனால் பிரையன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஷெரியை பிடிச்சிடுறான். அப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம கிளார்க்கோட மோதின ஒரு பெரிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஷெரியை வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவன் கிளார் கிட்ட சொல்லிட்டு இருப்பான்ல, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆக வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன விஷயம்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கெட் எடுத்துட்டு வர சொல்லுவான் ஷெரியோடது. அது எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் ஷெரியை அவன்கிட்ட கொடுப்பேன்னு சொல்கிறான். சரி நீ எங்கே இருக்கேன்னு நம்ம கிளார் கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் ஷெரிக்கு என்னாச்சுன்னு கிளார் கேட்கறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் லியோனையும் ஆடாவையும் காமிக்கிறாங்க. நம்ம லியோன் வந்து இந்த ஊரில் என்னதான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஆடாட்ட கேட்கும்போது நம்ம ஆடா சொல்கிறாங்க, அம்பர்லா கார்பரேஷன் தான் ஜி வைரஸை வந்து கண்டுபிடிச்சாங்க, அதில் பாதிக்கப்பட்டது தான் இந்த மக்கள்லாம், அதனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெறித்தரமாக மாதிரி மற்றவங்க கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆடா இன்னொன்று சொல்கிறான், இந்த வைரஸை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆனட் பிரிக்லின்ற ஒருத்தவங்க தான். அவன் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அம்பர்லாவோட லேபில் தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இது எப்படி கவர்மெண்ட் தெரியாமல் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நம்ம லியோன் கேட்க, அப்போ நம்ம ஆடாவாங்க சொல்கிறாங்க, இதுதான் கார்பரேட்டோட அரசியல்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த பாதத்து வழியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. லியோனும் ஆடாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை வழியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஜாம்பி வந்துருச்சு. என்ன ஜாம்பினா முதல்ல ஜாம்பி, அது இவங்களை துரத்த இவங்க ஓடன்னு சொல்லிட்டு கடைசியில் கொண்டுறாங்க. ஒரு வழியா ஆனட் பிரிக்லின் கண்டுபிடிச்சோன்னே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்னா டப்புன்னு கண்ணெடுத்து சுட ஆரம்பிச்சிடறா. லியோன் ஆடாவை காப்பாத்துறதுக்காக புல்லட் ஃபுல்லா இவன் மேல வாங்கிக்கிறான். சுட்டு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே ஓடி போயிட்டாவ. ஆடா லியோனுக்கு வந்து லியான் சொல்றாரு அவளை ஃபர்ஸ்ட் பொடி, அப்புறம் எனக்கு பாத்துக்கலான்றாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லியான் மயங்கிடுறாரு. ஆடா அவங்க லியோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஷெரியை காப்பாற்ற வந்த கிளார் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்க்கு வந்து சேர்றாங்க. வந்து கடத்தல போர்ட்டலான்னு பார்க்கலான்னு பார்த்தா அவனே வந்து செத்து போய் விழுகிறான். ஒரு வழியா கிளார் வந்து பாத்தீங்கன்னா ஷெரியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கான்ல அவன் துரத்த ஆரம்பிச்சிடறான். இவங்க ஓடி போய் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஏற இவன் அந்த இரும்பு லிஃப்ட்டையே வந்து அசால்ட்டா வந்து பிடிக்கிறான். மிஸ்டர் எக்ஸ் கரெக்டா பிடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கை வந்து மிஸ்டர் எக்ஸ் நெஞ்சிலே சுருகுது. யாருன்னு பார்த்தா கிளாரோட ஃபர்ஸ்ட்ல சண்டை போட்ட அந்த ஜாம்பி தான் வந்திருக்கு. போட்டு ஒரே பிச்சை எடுத்தது மிஸ்டர் எக்ஸோட வைத்த. அப்பதான் இந்த ஷெரி பொண்ணு சொல்றா அப்பான்ட்டு. அப்பனா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஜாம்பியா மாறி ஜாம்பியா மாறினாலும் பிள்ளையை காப்பாத்துவான்னு பார்த்தா அந்த லிஃப்ட் மேல ஏறி நின்று கீழே கொண்டு போக வச்சிடறான். அந்த நேரத்துல 2 பேர் கீழே வந்துடுறாங்க. அதுல வந்து கிளாருக்கு வந்து பாத்தீங்கன்னா
அப்படி மயங்கி போயிடுறா. சரி வேற வந்து கண்ணத்தை தட்டி எந்திரின்றா, அவன் எந்திரிக்கல. அவளும் பயந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறா. அப்ப அந்த ஆனட் பிரிக்லின்றவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. எழுந்துட்டு அந்த கிளார் வந்து சரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது அவ கண்டுக்காம போறா. டென்ஷனான கிளார் வந்து பாத்தீங்கன்னா சரி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லும்போது அப்ப அந்த சயின்டிஸ்ட் சொல்றா என் பிள்ளைய பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவங்க நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளாரை போய் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு பார்த்தா சரி வந்து ஜீவரேசால பாதிக்கப்பட்டுட்டா. இதே எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வழியா பாத்துருக்கா. பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாது, அவளை அப்படியே விட்டு போட்டு வா அப்படின்றா. டென்ஷன் ஆயிட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உன் பிள்ளைங்க செத்து போயிட்டு இருக்கா, நீ அங்க வந்து வேடிக்கை பாட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. கிளார் நாக்கு போடுற மாதிரி கேள்வி கேட்டதுனால அந்த சயின்டிஸ்ட் மன மாதிரி அவளை கொண்டு வா, நம்ம எப்படியாச்சும் அவளை கியூர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஆடா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆனட் வந்து தேடி வந்துட்டா. ஒரு வழியா ஆடா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆனட் கண்டுபிடிச்சோனே அவ என்ன பண்றா, ஆடா வாங்க மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா ஒரு மிஷினை வச்சு. மேல இருந்து கீழே வந்து ஆடாவோட காலில் வந்து பாத்தீங்கன்னா கம்பி வந்து சுருக்கிறது. அங்கேயே கீழே வந்து அவ வந்து மட்டையாயிடுறா. லியோன் இப்ப கண்டுபிடிச்சு பார்க்கறாரு. பார்த்தா ஆடா வாங்க காணோம். அவர் ஆடாவை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் பார்த்து மியூட்டன்டான எலிகள்லாம் வந்து லியோனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு கேசட் கிடைக்குது. அந்த கேசட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமா அவருக்கு தெரிய வருது. அந்த கேசட்ல அப்படி என்ன இருந்ததுன்னா, ஒரு சோல்ஜர் கீழே படுத்து கிடக்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஃபுல்லா வைரஸ் இருந்திருக்கு. அந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாரோட மோதன அந்த பெரிய ஜாம்பி அந்த வைரஸ் ஃபுல்லாத்தி கீழே போட்டு உடைச்சிருது. அப்படியே அங்க பக்கத்துல அந்த ஒரு சோல்ஜரையும் கொன்றுது. அந்த வைரஸ் ஃபுல்லா இந்த எலிங்க சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படின்னா இது மூலமா தான் அந்த எலிகளும் மியூட்டேட் ஆயிருக்கு. இப்போ கிளாஸ் சரிக்கு வந்து மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போறா. அதே நேரத்துல தான் நம்ம லியோன் வந்து ஆடாவை கண்டுபிடிச்சாராம். லியோன் வந்து ஆடாவை காலில் இருந்த அந்த கம்பி எடுத்து போட்டு அவளை கட்டு போட்டு அவளை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ரெண்டு பேரும் நெஸ்ட்ன்ற அம்பர்லாவோட முதன்மை லெபரட்டரிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கதான் லியோனுக்கு ஆடாவுக்கு லவ்ஸ் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அந்த நெஸ்ட்டை வந்து அடைய ஆடா வந்து லியோனுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் கொடுக்குறா. இங்க நடக்கிற விஷயத்தை வெளியே காமிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜி வைரஸோட ஒரு சாம்பிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை தேடிட்டு இருந்த லியோனுக்கு இன்னொரு கேசட் கிடைக்குது. அந்த கேசட் லியோன் போட்டு பார்க்கறாரு. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இதே லேப்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பிரிக்கின்ற ஒருத்தர் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் கோவத்துல கத்த இவங்க வந்து சுட்டுறாங்க அவரை. அங்கிருந்து சோல்ஜர் கோவப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து உயிரோட புடிச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சார் எங்களை மனுஷங்க சார், இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து சாம்பிள் மட்டும் எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் லியோன் வந்து அங்க இருந்து ஜி சாம்பிள் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஆடாவை தேடி. இந்த ஜி சாம்பிள் லியோன் வந்து ஆடா கொண்டு கொடுப்பாரா. அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, சரிக்கு மாத்து மருந்து கொடுத்து குணப்படுத்தாங்களா இல்லையான்றதை அடுத்த பாட்டில் பார்ப்போம்.